ஏண்டா நாய் அம்மையார் நமக்கு எப்படி அதிபரானா? எல்லாம் தெரிஞ்சா தெரியாமல எங்கள் மண் மோகன் சிங் தானே எங்களுக்கு பிரதமர். மன்மோகன் சிங் தானே எங்களுக்கு பிரதமர். இவன் ஓட்டு கேட்கான். பராக் ஒபாமாவிடத்தை ஆட்சி பெற்றவர். ஏண்டா அவன் ஜாதி குத்து அமெரிக்க வெள்ளை நாய் என்று சொன்னால் பராக் ஒபாமா அமெரிக்காவின் கருப்பு நாயடா. இந்தியர்களை அடிமைப்படுத்துகின்ற எவனுக்கும் இந்த மண்ணில் இடம் கிடையாது. அவன் யாராக இருந்தாலும் தெரியும். ஒரு உண்மையான இந்திய குடிமகன்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. மிரட்ட முடியாத மனால் தெரிஞ்சுக்கிடுங்க. அவள் கால் ஊண்டிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு காலனி ஆதிக்கத்தை இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள். அந்நிய நாட்டு தூதர்கள் தொழிற்சாலை அமைப்பதற்கு வரும் என்று சொன்னால் அமைச்சர்கள் ஓடி போய் கதவை திறந்து கொண்டு அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்கின்றார்கள். நாட்டு ஏழை குடிமகன் எனக்கு நான் ஓட்டு போட்டேன், நாட்டு குடிமகன் எனக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று கேட்டால் அவன் அரசு அலுவலகங்களில் அனாதைகளை போல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. ஆனால் கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் கலெக்டரை அனுமதி கேட்டால் 5 நிமிடத்தில் அனுமதி. மாவட்ட ஆட்சியரை உடனே பார்க்க முடியுமா? உங்களை யாராவது பார்க்க முடியுமா? உங்களுடைய ஆட்சித்தலைவர் அவர் தான், நீங்க பார்க்க முடியாது. கொக்கோ கோலா கம்பெனி மேனேஜர் நினைத்தால் ஒவ்வொரு போன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ள வேணும். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே அந்நிய நாட்டுடைய ஆதிக்கம் உள்ளே புகுந்திருக்கிறது. ஆகவே அருமை இந்திய சமுதாயமே, குடியரசு தினம் என்று சொல்லி சாக்லேட்டுகளை கொடுத்தோம், கொடிகளை ஏற்றினோம், தலைப்பெடுத்து தேசபக்தி இல்லை இவர்களுக்கு முட்டாள் பெயர் என்றெல்லாம் உங்களை ஏமாற்றி உங்களை பைத்தியக்காராக்குவார்கள். நாவை குளறி சென்றவள் வார்த்தைகளால் பேசி ஏமாற்றுவார்கள். நீங்கள் ஏமாந்து போவாதீர்கள். நாம் இந்த இந்திய நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் ஒரு சுதந்திர போராட்டம் இங்கே நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்திய நாடு மிகவும் பின்தங்கி போயிருக்கிறது. பொருளாதாரத்தால், உலகளவிலே பொருளாதார வளர்ச்சியால், வல்லரசு என்ற பெயராலை நம்மை ஏமாற்றிக் கொண்டு வல்லரசாக ஆகிறோம் என்று ஏமாற்றி நம்மளை கோடைகளாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அரசியல்வாதிகளிலிருந்து மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தித்தான் நாம் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு இருக்கிறோம். ஆகவே என் அருமை தமிழ் சமுதாயமே, என் அருமை இந்திய குடிமக்களே, சுதந்திர தின கொண்டாட்டத்தை இத்தோடு முடிக்க வேண்டாம். நம்ம சட்டம் நமக்கு பாதுகாப்பளிக்கணும்ல. நம்ம வெள்ளையரை விரட்டியாச்சு, சுதந்திரம் வாங்கியாச்சு. அவர் கிருஷ்ணராஜ தேவராஜ அம்பானி அவர் இந்து கடவுளை வணங்குவர், முஸ்லிம்கள் அல்லாஹ்வை வணங்குவர், கிறிஸ்தவர்கள் இயேசுவை வணங்குவர். அவன் வழிபாட்டு உரிமையான நாட்டில் இருக்கிறான்னு கேட்டா அதுவும் இருக்கா? வழிபாட்டு உரிமை நாட்டில் இருக்கிறதா? நாட்டு சட்டம் ஆளுகிறதா? இல்ல, சட்டம் ஆளல. யார் ஆளுகிறார்? செல்வந்தன், அரசியல்வாதி, அரசியல் பலம் படைத்தல் மட்டும் ஆளுகிறான். இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவில் வடக்கிறது வீதியில பாருங்க, என்ன தெரியுமா? இருக்கா தெரியுமா? நம்ம இதுல விட தேவராஜ அம்மன் போயிட்டாரு. இது நம்மளே கல்வி படித்தேன். வேற யாரும் சொல்லுங்க, முஸ்லீம் அல்லாத சொல்லுங்க. நெல்லையப்பருக்கு வடக்கிறதுக்கு என்ன கிலோ? என்ன சொல்லுங்க? உள்ள போறோம் ஒரு மாதிரி வெளியே வரும். அப்படின்னு கட்ட கட்டிக்கணும். ஒயின் ஷாப் இருக்கு எங்க? நெல்லையப்பர் கோயில் அடிவாரத்துல. அங்க யார் தங்குவாப்பா? சாதுக்கள். எந்த சாதுக்கள்? அந்த சாதுக்கள் அப்ப தங்குறா. இப்ப எந்த சாதுக்கள் தங்குறா? எந்த சாதுக்கள்? நம்ம தமிழ் சாதுக்கள் உள்ள புகுந்துடா. உள்ள புகுந்து ஒரு நேரத்தில் பக்தி மணல், சந்தன மணல், கஸ்தூரி மணம் வீசிய அந்த ஆலயத்தில் இப்ப என்ன விஷயம் தெரியுமா? தமிழக சரக்கு. நீ தமிழ் பேசி, மொழி பேசி, செந்தமிழ் பேசி, நீ ஊர் பாஷையெல்லாம் பேசி உடலை கொட்டுவதற்கு இடத்தை கொண்டு கட்டி கொடுத்துட்டான். டாஸ்மாக் மதுக்கடை நெல்லையப்பர் கோயில் அடிவாரத்தில் கொண்டு வச்சிருக்கான். ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? நான் கேட்கிறேன், டாஸ்மாக் மதுவான கடையுடைய மேலாளர்கள் அவன் மண்டையில சோத்தீங்க, என்னத்தீங்க? அறிவு கட்டப்பையாங்க. அந்த அதிகாரி சோத்தீங்க, என்னத்தீங்க? எவன் இடத்தை காட்டால கொடுப்பியா? பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு 150 அடி தூரத்துக்குள்ள எந்த மதுக்கடை இருக்கிற சட்டம் இருக்குல்ல? அவனுக்கு எந்த மதுக்கடை இருக்கிற சட்டம் இருக்கா இல்லையா? எந்த அரசியல்வாதி சப்போர்ட் பண்ண உனக்கு இல்ல? சட்டம் தான் நிலைநாட்டும். நீ சட்டம் நிலைநாட்டும். வீணாமனா பள்ளிவாசல் பக்கத்துல, அதே மேற்கிறத வீதியில வீணாமனா பள்ளிவாசல் பக்கத்துல மதுக்கடைய ஒரு போராட்டம் நடத்திட்டான். நெல்லையப்பர் கோயிலுக்கு அடிவாரத்தில் வடக்கிழமை வீதியில நாங்க கலெக்டர் மனு கொடுத்துட்டோம், பாஸ்போர்ட் எடுத்து ஒட்டிருக்கோம், அசைய மாட்டேங்க. ஒரு கொடுமை கருங்க, நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இரண்டாவது தாய்வா இருக்கான், சிவங்கள் கேட்காதீங்க. இந்த நாட்டில் எல்லாம் ஒண்ணுதான். அவன் வழிபாடு அவனோட இலக்கும் எனக்கும் வழி, என் மார்க்கும் எனக்கு உங்கள் மார்க்கும் முத்தத்தில் குடிமை இப்படிதான் பிரிப்பான் நம்மள. தாய்வு நீ சண்டை விடாது, அவன் கிறிஸ்டின் நீ சண்டை விடாது. அப்ப நம்ம ஓட்டு கொள்ளையடிக்கான், சேரலாம் பார்ப்பான். நாங்க தெளிவாக சண்முகம்
அவரை தஞ்சை நகர செயலர் சண்முகம் தான் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அந்த மடுக்கடை அகற்ற மறியல் போராட்டத்துக்கு தலைமை தாங்குவார். அடுத்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நெல்லை மதுக்கடையை நாங்கள் முற்றுகை பண்ணுவோம். போலீசுகள் அடித்தாலும் சரிதான், போலீஸ் சுட்டாலும் சரிதான், எங்கள் மீது துப்பாக்கி சூடு பாய்ந்தாலும் சரிதான், மதுக்கடையை பூட்டு போட்டே தீர்வோம். முடிந்தால் தடுக்கட்டும், நாட்டில் சட்டமன்றமே ஆள வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதிகாரிகள் அந்த நாள் அவர்கள் முகத்திரை கிழிக்கப்படும். எந்த கேடுகட்ட அதிகாரி அதற்கு அனுமதி கொடுத்தாலும் அவருடைய முகத்திரை நாங்கள் நாளில் கிழிப்போம். நாங்கள் அந்த பள்ளிவாசலுக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு இந்து சகோதரனுக்கு கடிதம் உள்ள கொடுத்தார். ஆர்ப்பாட்டம் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்றாரு, நீங்கள் பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் போராடுவீங்களா, எங்கள் ஆலயங்களுக்கு போராட மாட்டீங்களா? நான் திருப்பி கேட்டேன், இல்ல நாங்கள் முஸ்லீமா இருக்கிறவங்க உங்களுக்கு இன்னும் ஒன்று இருக்கிறதை நான் கேட்க சொன்னார்கள். அவர்களெல்லாம் கோரம் போய்விட்டார்கள். ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. நான் அதிர்ச்சி செய்தி நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுடுங்க. நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்று மனு கொடுத்து விட்டு அன்றைய தினம் மாலை எனக்கு தூத்துக்குடியில் பொதுக்கூட்டம். நான் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஜங்ஷன் காவல் நிலையத்திலிருந்து ஒரு காவலர், அவர் பேரை நான் சொல்லவில்லை, அவர் முஸ்லீம் காவலர், அது மட்டும் சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஒரு முஸ்லீம் காவலர் எனக்கு போன் பண்ணாரு. கிட்ட அஸ்லாம் வலைக்கும், ஏடா நமக்கு அஸ்லாம் வலைக்கும் யாரு என்ன பார்த்தா, நான் ஜங்ஷன்ல இருக்கேன், என் பேர் என்ன பேரு சொல்லுங்க, வேற பிரச்சனை கேட்டேன். இல்ல ஒண்ணும் இல்ல, நல்லா பாத்துருங்க, சண்டை எப்படி அடிச்சு விடாம பாருங்க. நீங்க நெல்லையப்பர் கோயில் கீழே உள்ள மதுக்கடையை அகற்றுவதற்காக கலெக்டர் மனு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் போஸ்பாண்டியனுக்கும் பிடிக்காது, போஸ்பாண்டியன் உங்களுக்கு பிடிக்காதனால நீங்க வேணும்னே அதுக்கு மனு கொடுத்துட்டீங்க. போன கட் பண்ணுங்க, டென்ஷன் ஆயிடுச்சு. நீ பாத்தியா, நீ எனக்கு போஸ்பாண்டியன் சண்டை நீ பாத்தியாடா, எனக்கு சுப்பிரமணியன் சண்டை நீ பாத்தியா, உனக்கு தெரியுமாடாது? நான் எல்லா சமூகத்தோடு நேசமாக பழகக்கூடிய தப்புனா எங்க அப்பன் செய்தாலும் தப்பட்டா தட்டி கேட்பேன். என் பாலிசாதான், என் பாலிசாதான் தப்பட்டா எங்க அப்பன் செய்தாலும் தட்டி கேட்பேன். ஆனா அவர்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது. அவருடைய இப்போதைக்கும் நான் மாமா என்ற உறவோடு தொடர்பு வச்சிருக்கேன். நீ தவறா சொல்ற, உனக்கு என்ன கோயில் என்று சொல்லு. இல்ல அந்த அந்த கோயிலுக்கு உள்ள மதுக்கடை அவருக்கு போஸ்பாண்டி உள்ளது கிடையாது, ஒரு பிள்ளைவாழ் சமூகத்தை சேர்ந்தவருக்கு உள்ளது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அது ஒன்னே மாதிரி திருட்டு பாய் கடை வச்சிருந்தாலும் அந்த கடையை அகற்றுவதற்கு மனித மக்கள் முன்னேற்ற போராடும் என்று நான் சொன்னேன். இதான் உண்மை, உண்மைக்கு மாறாக இதை நான் பேசுறேன். அதனால பிரித்தாளும் சூழ்ச்சிகளை கொண்டு வருவான் பாழகத்துக்கு, அவங்க இஸ்லாமிய வெறியன்மா. நான் சொல்கிறேன், நான் ஏற்றிருக்கிற மார்க்கத்தை வெறியன் என்று சொன்னால் இந்திய நாட்டு குடிமகன் என்பதை நான் அதை விட வெறியன். நான் இங்கே தேசத்தை காரணம் சொல்ல அதை விட வெறியன். நான் ராணுவத்திலே பணியாற்றுகிறேன், என் தம்பி ஏர்போர்ஸ், இன்னொரு தம்பி நேவி, என் குடும்பமே தேசத்திற்காக அர்ப்பணிக்கிற குடும்பத்தில் காவல்துறையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறவன் உண்டு. அதை அழுத்தமாக சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நாங்கள் பின்வாங்க போவது கிடையாது. திட்டமிட்டபடி 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சத்திய நகர துணை செயலர் சண்முகம் தலைமையிலே ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கின்ற நெல்லையப்பர் கோயில் மதுக்கடை மறியல் போராட்டம் நடைபெறும். அந்த போராட்ட ஜாதி மதங்களை கடந்து சட்டம் தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு அனைவரும் என்னோடு அறிவித்தர வேண்டும். அதற்கு அடுத்தால் கூட அங்கே டவுன் மேடரில் வீராமணா பள்ளிவாசலுக்கு அடுத்த ஒரு முழுக்கு இருக்கு. அந்த சந்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மூத்திரம், நாத்தம் தாங்க முடியாது. எவனாவது கொல்லணும்னா போலீஸ் ஒண்ணுமே தேவனா, போலீஸ் இல்ல, நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்து முடிவு பண்ணிச்சுன்னா நீங்க தயவு செய்து இப்படி செய்யாதுங்க. வீணாமடா பள்ளியை முடுக்கில் முடுங்க அடைத்து போட மட்டும் காணாம வச்சுக்கலாம். இந்தியா ஒரு ஜாதி மதங்களை கடந்த நாடுனா அங்கதான் எப்படி, ஏன்னா எல்லாமே போடுறாங்க. குடியரசு நாடு சுதந்திரம் பெற்ற நாடு என்பதற்கு ஜாதி மதமே இல்லாம ஒற்றுமையா தாய் உட்கார்ந்து அடிக்க அப்படியே மண்ணி இப்படி ஒரு அடிக்க தண்ணி அடிக்க மொத்தத்தில் நாட்டம் தூக்கு தண்டனைக்கு பதிலாக இந்திய நாட்டு அரசு சாசனத்தில் மாற்றம் கொண்டு வேண்டும். வீணாமணா பள்ளியிலே முழுக்கு பக்கத்தில் 3 நாள் அடைக்க வேண்டும் சட்டத்தை இந்திய நாட்டு அரசாங்கம் கொண்டு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோமாக எவ்வளவு மாறாம போறாங்க. இது சரியான விஷயம் தானே, ஒரு வழிபாட்டு தரம். அது நம்ம கோயில் நடத்தினா சர்ச்சை நடத்தி நம்ம கேட்கணும், ஏன்னா அறிவியல உனக்கு அப்படின்னு கேட்க தான் செய்வோம். அதனால அரசாங்கம் காவல்துறை பக்கத்திலே இருக்கு, டவுன் காவல் நிலையம் பக்கத்தில் இருக்கு. அவங்க ஒரு போர்டு வைக்கணும், தயவு செய்து இந்த மாதிரி எச்சரிக்கை செய்கிறோம், அந்த மீடியா யாராவது வழிபாட்டுல யாரும் பண்ணா நாங்கள் நடவடிக்கை போர்டு வைக்கணும். மாநகராட்சி நம்ம முறையாக கோரிக்கை வச்சு அதை மூடு, சாக்கடை மூடு ஏதாவது வழி இருந்தா பார்ப்போம். என்ன
வேற வழியே இல்லை. இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அது இல்லாம எல்லாத்துக்கும் அரசாங்கம் எவ்வளவுதான் செய்தாலும் ஒரு தனி மனித விழிப்புணர்வு இருக்குல்ல, நான் இதை செய்யக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் முடிவெடுக்க வேண்டும் இல்லையா? அந்த மனிதன் உணராத வரைக்கும் அரசாங்கம் சட்டம் ஒண்ணு செய்ய முடியாது. போலீஸ் எழுதி வச்சிருக்கோம், அது மாதிரியே பிடிச்சி வச்சு கொண்டு தூக்குறாங்க. இப்படி ஆலோசனை என்ன செய்ய? அதனால போலீஸ் நடவடிக்கை சொல்ல முடியாது. அதை காவல்துறை அதுக்காக ஒரு போர்டை வைக்கட்டும். நாங்க 2 பேரும் பிடிச்சி கொண்டு நாங்க கொண்டு ஒப்படைக்கும். ஆனா அடிக்கலாம் செய்யாதீங்க. ஒண்ணு தேவன் அவன் உட்கார்ந்த இடத்துல மோளத்துக்கு மேல உட்கார வச்சிருக்க 2 நேரம். அவன் அடுத்த எங்கேயும் மோள வேண்டாம். பனிஷ்மெண்ட் அதான். உன் நாசத்தை நீயே உணர்ந்து பாருப்பா. அப்படியே ஒரு டம்ளர்ல ஊற்றி 2 மணி நேரம் இப்படி பிடிச்சிட்டே இருக்கணும். அப்படின்னா அவன் தானே தெரியுமா மோசமான பனிஷ்மெண்டா தெரியுது. அதனால வெளியே செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்வார். என் தமிழ் குடிமக்களே, இந்திய நாட்டு குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருப்பவர்களே, நாம் எல்லோரும் இந்திய நாட்டு குடியரசு தினத்தை நிச்சயமாக கொண்டாடுவோம். நம் நாட்டு வரிப்பணம், நம் நாட்டில் சுரண்டப்பட்ட பணங்கள் 80 லட்சம் கோடி டாலர் அங்கே வரட்டும். இந்த நாட்டில் பொருளாதார நஷ்டம் எவ்வளவு ஊழல் பெருச்சாலைகளால் ஏற்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் நல்ல அரசு இயந்திரங்களால் மீட்கப்பட்டு மக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அது மக்களுக்கு வரி சுமையை குறைத்து இந்திய உலக நாடுகள் இந்தியாவுக்கு கடனை எல்லாம் அடைத்து ஒரு சுபிட்சமான சுதந்திரமான இந்திய நாட்டை, கடவுளால் இந்திய குடிமக்களை கொண்ட நாட்டை, அதுதான் உண்மையான வல்லரசு நாடு. அப்படி ஒரு வல்லரசு நாட்டை நாம் உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். இந்த எங்களுடைய மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இது போன்ற இந்த நல்ல கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் ஜாதி மதங்களை கடந்து எங்களோடு பங்கேற்றுக் கொண்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த நிறுவனத்தின் தலைவரின் அடிப்படையில் குறிப்பாக எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற விடுதலை சிறுத்தை நண்பர்களுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் சொல்லி நான் முடிச்சுறேன். பாருங்க, நான் குழந்தையாக பள்ளிக்கூடத்தில் போகிற பொழுது நமக்கு ஜாதி மதம் தெரியும், சரிதா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. மச்சா மாப்பிள்ளை ஒரு காலம் வருகின்ற பொழுது நமக்கு அந்த உணவு எங்கிருந்தோ திணிக்கப்படுது. அது யாருன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த சுபிட்சமான மனநிலை வரமாட்டேங்குது. நாம் இதெல்லாம் உடைக்க வேண்டியது ஒரு நல்ல கல்வியறிவுள்ள சமுதாயத்தினுடைய கடமை. இந்திய நாட்டு குடும்பம் என்றால் ஒரு படித்த ஒரு எஜுகேட்டட் நினைச்ச மாட்டானா இந்த மாதிரி பாஷா டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் பண்ணாம இனப்பாகுபாடு பார்க்க மாட்டான். இவன் என்ன கேட்கணும்னா, தேனி மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கு. தேனி மாவட்டத்தில் கூலையனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல தலித் சமுதாயத்தை சேர்ந்த 280 குடும்பம் வாழுது. அந்த 280 குடும்பத்துக்கு இன்ன வரைக்கும் பாருங்க ஒரு தகன பூமியே கிடையாது. தகன பூமி இல்ல. ஒவ்வொரு முறையும் பொது தகன பூமியில எரிக்க வேண்டியது, தகராறு நடக்க வேண்டியது, அடி வாங்க வேண்டியது, எதிர்த்து கேட்க வேண்டியது, அவங்க மேல போலீஸ் வழக்கு போட வேண்டியது. இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 180 குடும்பம் இருக்கு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மீண்டும் அவங்க குடும்பத்தை யாரோ இறந்துட்டாங்க. அங்க மயான பூமிக்கு போனா உள்ள விட மாட்டாங்க. நான் கேட்கிறேன், ஏன் நமக்குள்ள இந்த பாகுபாடு? இது ஏன் இதை செய்யறோம்? எரியிற சாம்பல்ல எந்த சாம்பல்யா ஜாதி பேர் தெரியும்? எந்த சாம்பல் ஜாதி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க குடிக்கிற தாமிரபரணி தண்ணீர்ல தண்ணீர் மட்டுமில்லை, அந்த மலையடி வாரத்தில் சிறுநீர் கழிக்காம அவன் தண்ணீர் சேர்ந்தாவது அதுல பாயும் ஒண்ணு கிடைக்கான், கிறிஸ்தவனும் ஒண்ணு கிடைக்கான், இந்து சமூக மக்களும் ஒண்ணு கிடைக்கான். அவ்வளவு சேர்ந்தான டேஸ்டா இருக்கு. நமக்கு அல்வா டேஸ்ட் காரணம் தான் இதெல்லாம் இருக்குல்ல. அந்த மயான பூமியில அவர்களுக்கு அடக்கம், அவர்களை எரித்தால் அந்த சாம்பலை நம்மோடு ஜாலியாக ஒட்டி கொள்வா போகிறது. நம் மனசுல இடம் இல்லையே. ஏன் அந்த சமுதாயம் எவ்வளவு தவிப்பான்? தன்னுடைய கணவன் இறந்து போய்விட்டால் அவன் மனைவி துடிப்பான். அதோட உன் புருஷனை எரிக்க மாட்டேங்கமான்னு சொல்லும்போது அவள் எவ்வளவு வேதனைப்படுவா. அவனுடைய மகன் ஒரு நல்ல கல்வி கற்ற மனிதனாக இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வச்சிருவான். அப்பா இறந்துட்டா வெளியில சொல்லுவான், டேய் உங்க அப்பனை எரிக்க கூட விட மாட்டாங்கடா. அவனுக்கு கோபம் வருமா வராது, துவேஷம், மத துவேஷம் ஏற்படும். ஏன் அரசியல் சாசன சட்டம் சரியான சௌகரி கொடுக்க மாட்டேங்குது? அதனால இதை கண்டித்து தேனி மாவட்டத்தில் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி இங்க ஆர்ப்பாட்டம்னா, அங்கேயும் அதே 27ஆம் தேதி அங்க மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த இளைஞர் மக்களை சேர்த்துக் கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அங்கே நடைபெற இருக்கிறது. உங்களை யாராவது பங்கெடுக்கன்னா அங்கேயும் வாங்க, இங்கே நாங்க போங்க, கட்டாயம் போங்க. நாங்க ஜாதி மதங்களை கடந்தவர் என்பதை நிலைநாட்டுவதற்கு அந்த போராட்டம் சும்மா இருக்காது, பயங்கரமா இருக்கும். அனல் பறக்கும் போராட்டத்தை நீங்கள் அல்லா இறைவன் நாடினால் நீங்க தொலைக்காட்சியில பாப்பீங்க. அப்படி ஒரு போராட்டம் ஒண்ணு எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும், இல்லைன்னா போலீஸ் எங்களை அடிச்சு நொறுக்கும். 2ல ஒண்ணு நடக்கும். அப்படி ஒரு முடிவுக்கு நாங்க வருவாங்க. எங்க அதை பத்தி கவலை கிடையாது. இந்த நாட்டில் நசுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், எல்லா மக்களுமே சமமாக ஈக்குவல் ரைட்ஸ் சம உரிமையோடு வாழ வேண்டும். அதுவரைக்கும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் வீரியமாக போராடி கொண்டே இருக்கும். எந்த அரசியல் சக்திகளும் எங்களை மிரட்டி பார்த்து
குறைத்து விடலாம். அவர் சூசகமாக பேசுகிறார்கள். எண்ணிக்கை ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர் எண்ணிக்கையை குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த நாயை குறைப்பதையும் கொண்டு நாங்கள் அசரப் போவது கிடையாது. எவனாக இருந்தாலும் செய்யலாம். நாங்கள் ஜனநாயக போராளிகள். போலீஸ் அடித்தால் வாங்கிக்கொள்வோம், சுட்டால் செத்தால் யார் என்ற பேரோடு பூமியிலே இறந்த பிறகு வாழ்வே ஒழிய கோழையாய் எவன் காலையில் விழுந்து நாங்கள் அறிவுரை கிடையாது என்பதை அழுத்தமாக பதிவு. நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. யாராவது ஓட்டு வேண்டும் நினைத்தால் சகோதர மனப்பான்மை நடந்து கொண்டால் ஓட்டு கேட்டு வரலாம். எங்களை முறைத்து விட்டு பகைத்து விட்டு ஓட்டு கேட்டு தெரிவிக்கலாம் நினைத்தால் ஒரு ஓட்டுக்கு நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் விளைவாகாத கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். உங்களை புறமுது காட்ட வைத்துள்ளார்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டு எங்களிடத்தில் அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. யாருடைய எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. எங்கள் விரோதிகள் எல்லாம் எவன் பொதுமக்களின் விரோதியோ அவனை மனித மக்கள் முன்னேற்ற கழகத்தின் விரோதி. எவன் சட்டத்திற்கு விரோதியோ அவன் நாட்டுக்கு விரோதி, அவன் நான் எங்களுக்கு விரோதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாலே ரஃபீக் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வணிகர் அணி செயலாளர் நல்லையா சுபகுமார் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தஞ்சை பகுதி செயலாளர் இளைஞரணி செயலாளர் சுந்தர் அவர்கள் நமது நிறுவன தலைவருக்கு பொன்னாடை போத்துவார்கள். யாதவர் சங்க தலைவர் சேது அவர்கள் நமது நிறுவன தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார்கள். நடைபெற்று முடிந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழக தஞ்சை நகர கிளையின் சார்பாக நடைபெற்று முடிந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு எழுச்சுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் நிறுவன தலைவர் பாலே ரஃபீக் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுக்கும் யாதவர் சங்க நிர்வாகிகளுக்கும் அனைத்து கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இதற்கு அனுமதி தந்த காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் மற்றும் இங்கே சவுண்ட் சர்வீஸை தந்த சவுண்ட் நிறுவனத்திற்கும் மற்ற அனைவர்களுக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தியவனாக நிறைவேறுகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.